வைட்டமின், இரும்புச்சத்து, நினைவாற்றல், வெயிட் லாஸ் அது எல்லாமே இந்த பாலக்கீரையில் இருக்குது. அதே போல் புரதச்சத்து நிறைந்த பன்னீர் வச்சு பாலக் பன்னீர் ரெசிபி இன்றைக்கி தமிழில் சேர்ப்போம். ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். பன்னீர் 200 கிராம் அதை எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இது போல் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் போட்டு வச்சுக்கணும். அடுத்ததாக பாலக்கீரையை பிளான்ச் பண்ண போகிறோம். அதுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கொதிக்க விடணும். அந்த தண்ணி சுட்டுக்கிட்டே இருக்குது. இங்கே பாருங்கள், பாலக்கீரை நல்லா 3லேருந்து 4 தடவை இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை அந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்க்க போகிறோம். தண்ணி கொதிச்சோடனே சக்கரை 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். சக்கரை சேர்த்துட்டு கழுவி வச்சிருக்க பாலக்கீரையை சேர்த்துக்கணும். 2 கட்டு பாலக்கீரை, 200 கிராம் பன்னீர் வச்சு தான் இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சுட்ருக்கோம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ இதை எடுத்து அப்படியே ஐஸ் வாட்டரில் சேர்த்துடணும். ஏன்னா இது இதுக்கு மேலே பாயில் ஆகக்கூடாது, அதனால இது ஐஸ் வாட்டரில் போட்டுடணும். ஏற்கனவே தண்ணியை நான் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுத்துருந்தேன். இல்லை நீங்கள் ஐஸ் க்யூப் இருந்துச்சுனாக்கா ஐஸ் க்யூபை கூட எடுத்து இந்த தண்ணியில் போட்டு சேர்த்துக்கணும். இப்போ என்ன பண்ணுங்க, நல்லா புளிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கணும். இது பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்டாக இப்போ அரைச்சிட்டு வாங்க தாளிக்க ஸ்டார்ட் பண்ணலாம். கடாயில் பட்டர் சேர்த்துக்கணும். ஜீரகம் 1/2 டீஸ்பூன், வரமிளகாய் 2. பட்டர் இல்லைன்னா பரவாயில்ல, அதுக்கு பதிலாக நம்ம சமையல் எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். 15 பல் அளவுக்கு பூண்டை ரொம்ப இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதை நல்லா பொன்னிறாமல் ஆகிற வரை வதக்கணும். பெரிய வெங்காயம் 2 மீடியம் சைஸாக எடுத்துக்கணும். அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து இதுவும் நல்லா வதங்கணும். வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி இஞ்சியை சேர்த்துக்கணும். பச்சை மிளகாய் 1 சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கணும். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய் தூள் 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டா போதும். இப்போது இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி 1 சேர்த்துக்கணும். தக்காளி 3/4 பதம் வதங்கினாங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி வதங்கிடுச்சு. அந்த தண்ணி இருக்கும்போது 1/2 டீஸ்பூன் பச்சை மல்லி தூள் சேர்த்துட்டு இதை நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வேக வச்சுக்கணும். இப்போது அரைச்சி வச்சுருந்த பாலக்கீரையை சேர்த்துக்கணும். பார்த்துட்டு உப்பு தேவையான இந்த டைம்லேயே சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் போடணும். காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கணும். பால் ஒரு 200 ml எடுத்தோம் அப்படின்னாக்கா 100 ml ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா திக்காக காய்ச்சிக்கணும். இதனால நமக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ண வேண்டிய தேவையில்லை. இந்த பாலே போதுமானது. பால் சேர்த்ததுக்கு அப்புறமா லோ ஃப்ளேமில் போட்டுட்டு ஏற்கனவே பாருங்கள் பன்னீரை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். அந்த பன்னீரை சேர்த்துக்கணும். காய்ந்த வெந்தயக்கீரை, கசூரி மேத்தி 1 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். கரம் மசாலா 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இது லேசாக கொதிக்க ஆரம்பிச்சு பார்த்தீங்களா, அந்த டைமில் ஆஃப் பண்ணி விட்டுட்டு அப்படியே வச்சுருங்க. கொஞ்ச நேரம் ஆனதுக்கப்புறம் பாலக் பன்னீர் கிரேவி பார்த்திங்கனாக்கா நல்லா கெட்டியாயிக்கும். நாம் சாப்பிட்ற டைமில் இது தொட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். இது சப்பாத்தி, ரொட்டி, நான் இதுக்கு எல்லாமே சூப்பரான சைட் டிஷ். செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.